ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட 58வது எபிசோடு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் எபிசோடு இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நிறைய வீடியோஸை என்னால் அப்லோட் பண்ண முடியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே சீக்கிரம் கோஸ்ட் பொண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உன்னோட ப்ரொஃபஷனை லெவல் 2க்கு கொண்டு போ. ஏன்னா அப்போ தான் உன்னால் முன்னேற முடியும். அப்போனா இப்படி இருக்கா? ஆனால் இந்த விஷயத்தை பற்றி எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி என்னோட ப்ரொஃபஷனை பற்றி இந்த அளவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க? ஆனால் நம்ம ஷேடோ சம வேகமாக மேலே ஏறிட்டு சொல்கிறான், நீ சீரியஸாக நிறைய விஷயத்தை எத்துக்கலன்னு நினைக்கிறேன். முக்கியமாக லெவலப் பண்ணும்போது நிறையவே இடங்களை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீ பண்ணவே இல்லை. அதனால நீ நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாத. ஏன்னா அப்போ தான் உன்னால் முன்னேறி போக முடியும். இப்படி நம்மால சொல்ல அங்க என்னன்னு தெரியல. அந்த கோஸ்ட் பொண்ணுக்கும் இது ஒர்க் ஆயுது. அங்க அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமா சொல்றா, கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். எனக்கு இப்போதான் புரியுது எதனால பாஸ் இந்த அளவுக்கு வேகமா டெவலப் ஆகுறாருன்னு. ஏன்னா அவருக்கு நிறைய விஷயம் இதை பத்திலாம் தெரிஞ்சிருக்க. அங்க ஷேடோவும் சொல்றான், இந்த போன்ஸ் ஆஃப் கிரேவியார்டு இந்த இடம் உன்னோட ப்ரொஃபஷனுக்கு ஒரு அற்புதமான இடம். ஏன்னா இந்த இடத்துல இருக்க அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டர்ஸ் அதுங்க சும்மா இல்ல. நம்ம கொன்னக்கப்புறம் சில பல செகண்ட்ஸ்லயே அதால ரீஸ்பான் ஆக முடியும். அது போக நீ எவ்வளோ மாஸ்டர்ஸை கொள்றியோ அவ்வளோ சீக்கிரமா உன்னோட பயங்கரமான வெப்பன் எல்லோ ஸ்ப்ரிங் பிளேடு அதை உன்னால நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஆனா இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே எலைட்டான மாஸ்டரு. அதனால இதோட ஹெல்த், டிஃபென்ஸ், ஸ்ட்ரென்த் எல்லாம் சொல்லவே வேணா, பங்கமா இருக்கும். அதனால நல்லா ஃபோக்கஸ்டா பண்ணு. உன்னால ஃபோக்கஸ்டா பண்ணா இப்போ நான் பண்ற மாதிரி உன்னாலையும் அங்க தரமா பண்ண முடியும். அந்த இடத்துல ஆளு பாக்கெட்ல கைய வச்சுக்கினே வரான். பின்னாடி பாருங்க, அந்த மாஸ்டர்ஸோட கதைலாம் அப்படியே முடிஞ்சு போகுது. அது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஒரு கூட்டமே அழிஞ்சு போகுது. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாவரா, அட ஷேடோ உண்மையிலேயே மாசுப்பா. அப்படியே ஆளு பின்னாடி வந்துட்டு அங்க சொல்றான், உன்னோட பெஸ்ட்டை நீ ட்ரை பண்ணு, அதுக்கப்புறமா தான் உன்னோட ரிவெஞ்சை உன்னால ப்ரிப்பேர் பண்ண முடியும். உனக்கு புரியுதுல? இப்படி சொல்லிட்டு அங்க கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சு போயிடறான். அங்க ஷேடோ போனக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடியே யோசிக்கிறான். அவரு சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆச்சு. இது என்ன என்னோட இன்ஸ்டிங்கா? ஏன்னா அவர் அங்க சொன்னாருல்ல ரிவெஞ்சுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகணும்னு. அந்த இடத்துல ஒரு பர்சனை கொல்றதுக்கான பயங்கரமான ஆறா வெளியே வந்தது. இன்னொரு பக்கம் ஜாங்கை சிட்டியை கட்டுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிட்டில் பிளாக்கும் இருக்கா. அங்க லாமா மேல் தான் அவ சாஞ்சின்னு இருக்கா. அட காட், போக போக நான் டயர்ட் ஆகினே இருக்கேன். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அங்க மேப்பை பார்த்துக்கினே சொல்றான், நான் இந்த ஏரியாவை நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு நான் தாக்கு பிடிக்கணும். அங்க இப்படி இவ யோசிக்கும் போது முன்னாடி ஏதோ ஒரு கருப்பான ஃப்ரூட் இருக்கும். அது பிளம் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டா மென்ஷன் பண்றாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இதுலயும் ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா, இந்த பொண்ணு இருக்கல லிட்டில் பிளாக், அவளோட பட்ட பேரும் அதுதான் பிளம். அதை பார்த்தோன்னே அவ ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா. ஆல்ரெடி அவ ரொம்ப டயர்டா இருப்பாளா. அங்க இதனாலேயே யோசிக்காம அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றா. அது ரொம்ப ஜூசியாவும் சூப்பராகவும் இருக்கும். அங்க அப்படியே அவ கத்துறா, வாவ் இது என்ன இந்த அளவுக்கு ருசியா இருக்கு. அங்க திடீர்னு அவளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க இந்த விஷயத்த சாப்பிட்றனால உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதுவும் அதிகரிக்குது. அட இது ஒரு பயங்கரமான விஷயமால இருக்கு. நான் சுத்தமா யோசிக்கல இதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் அதிகரிக்கும்னு. அங்க சைட்ல பாக்குறா, புதருக்கு இந்த பக்கம் அப்படியே லைனா அந்த பழமா இருக்கு. என்ன இது இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு? சும்மா விடுவேனா? எல்லாத்தையுமே சாப்பிட வேண்டியதான். அங்க உன்னத்தையும் விடல. அங்க சாப்பிட அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் அங்க அதிகரிக்குது. அங்க இப்படியே சாப்பிடும் போது அங்க அண்ணு அந்த பொண்ணு அங்க வாய்ஸ் கால்ல சொல்றா, ஆமா லிட்டில் பிளாக் எங்கம்மா நீ இருக்க? சீக்கிரம் வா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஆச்சு அண்ணு? என்ன விஷயம்? மணாலியாங் அப்படின்னு ஒரு பர்சன் அவங்க டீம்ல இருக்கான். அவன் தெரியாத நம்ம ஒரு பாஸ் கிட்ட மாட்டிக்கினானா, அவனை தான் நம்ம காப்பாத்த போனோம். இதுலயும் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த பையன் கிட்ட தெரியாதனமா 500 இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜியை நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே நாசமா போறதுக்குள்ள நம்ம தான் அவனை காப்பாத்தணும். அதனால சீக்கிரமா நீ வரப்பாரு. அந்த மேப்பையும் ஓபன் பண்ணி பாக்குறா. நம்ம அண்ணு சொன்ன இடமும் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. அட அண்ணு, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அந்த இடத்துல தான் எங்கேயோ நான் இருக்கேன். அப்படியா? நீ அங்கேயே இருமா, நாங்க கூடிய சீக்கிரத்துல வரோம். சரி இப்படின்னு அவ காலை கட் பண்ணிடுறா. அந்த இடம் முழுக்க நிறையவே பழமா இருக்கா. அது எல்லாத்தையும் சாப்பிட்ற வேலையாவ ஆரம்பிக்கிறா. இந்த பழம் என்ன இந்த அளவுக்கு ருசியா இருக்கு? நேச்சுரலா இருக்கிற பழம்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த அளவுக்கு இருக்கும் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அங்க இப்படியே அவ சாப்பிட்டுங்கனே முன்னாடி போறா. அங்க பள்ளம் மாதிரி ஏதோ ஒரு ஏரியா இருக்கு. அந்த இடத்துலயும் இந்த வித்தியாசமான ஃப்ரூட் தொடர்ந்து போயின்னு இருக்கு. அண்ணு சொன்ன அந்த கொஸ்ட் ஏரியா, கரப்டட் கொஸ்ட், அந்த ஏரியா தான் இது. அந்த இடத்துல அண்ணு சொன்ன அந்த மாஸ்டரும் இருக்கு. நல்லா பார்க்கும் போது இந்த பழமும் மாஸ்டரை நோக்கி அப்படியே போகுது. அந்த மாஸ்டரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு கொரிலா மாதிரி தூரத்துல இருந்து பார்க்க தெரியுது. என்னதான் அது கொரிலா மாதிரி
இருந்தாலும் அதோட உடம்ப பாருங்க, உடம்பு முழுக்க வாயா இருக்கு, அங்கங்க வாயா இருக்கு எல்லா இடமும். அந்த இடத்துல கையில ஒரு வித்தியாசமான மாஸ்டரா மனுஷனான்னு தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமா புடிச்சு வச்சிருக்கு. கையில இருக்க மாஸ்டரும் தப்பிக்க பாக்குது, ஆனா கிரிப் பங்கமா இருக்கனால தப்பிக்கவும் முடியல. லிட்டில் பிளாக்கும் அப்படியே சைட்ல பாக்குறான். அந்த மணாலியாங் அந்த பையனும் பக்கத்துல தான் இருக்கான். இந்த மாஸ்டரோட வேலையே என்னன்னா இந்த மாதிரி புடிச்சு சாப்பிடும் போல. அந்த மாஸ்டரும் கையை விட்டு ஏதோ ஒன்று நோண்டுது, ஏதாச்சும் இருக்குமான்னு. அது கையில மனுஷ மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தோம்ல, அது ஒரு மாஸ்டர் தான். இந்த தடியான மாஸ்டரை பத்தி சொன்னா லெவல் 20ல இருக்க ஸ்பிரிங் ஸ்பிரிட், இதோட பட்ட பேரு ரெகில். இந்த பீஸ்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அவர் இருக்கு, அது வரைக்கும் தான் இது எக்ஸிஸ்டே ஆகும். கிட்டத்தட்ட 10 அவர் 32 நிமிஷம் 44 செகண்ட். அது வரைக்கும் இந்த பீஸ்ட்டை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இது மறைஞ்சு போயிடும். இது எந்த மாதிரி மாஸ்டர்னா, நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல போட்ல ஒரு மாஸ்டரை பார்த்திருப்பால, அந்த மாஸ்டர் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம் அந்த மாதிரி இடத்துல தான் வரும். அதே மாதிரி தான் இந்த மாஸ்டரும். கையில அந்த சின்ன மாஸ்டரும் துடின்னு பயங்கரமா துடிக்குது. ஆனா அந்த மாஸ்டரோட கிரிப் ரொம்ப டைட்டா இருக்கு. 10 செகண்டே ஒரே வாய் தான். அந்த மாஸ்டரோட கதையும் அப்படியே சென்னா பின்னமாவுது. அப்படி இது கோரமா அங்க சாப்பிடுதுல. இதை பார்த்து நம்ம லிட்டில் பிளாக் பாவம் ரொம்ப பயந்து போயிடா. என்னது இந்த கொரிலா மாதிரி இருக்கிற இந்த மாஸ்டரு அந்த சின்னோண்டு இருக்கிற அந்த மாஸ்டரை சாப்பிடுதா? இது என்ன கொடுமையா இருக்கு. அந்த மாஸ்டரோட மிச்சம் மீதி இருக்கும்ல, அங்க பவுல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்கு, அதுல போட்டு பயங்கரமா அரைன்னு அரைக்க ஆரம்பிக்குது. இது என்ன இந்த அளவுக்கு கொடூரமான மாஸ்டரா இருக்கு? அது என்ன ஏதாச்சும் மாஸ்டரை உருவாக்க ட்ரை பண்ணா என்ன? லிட்டில் பிளாக் இது எல்லாத்தையுமே பார்க்கும் போது பின்னாடி அவங்களும் அவங்க வராங்க. ஆமா லிட்டில் பிளாக் என்ன ஆச்சு? நீ ஏதாச்சும் மாஸ்டரை பாத்தியா? அதே மாதிரி நம்ம மணாலியாங் அவனையும் பாத்தியா என்ன? அவங்களும் நல்லா முன்னாடி பாக்குறாங்க. அவங்களோட கண்லயும் அந்த கன்றாவியான மாஸ்டர் பத்து. அட என்ன கன்றாவியா இது? அந்த மாஸ்டர் இப்படி அரைன்னு அரைக்குது. அங்க நம்ம லிட்டில் பிளாக்கும் கையில இருக்க ஃப்ரூட் அப்படியே சாப்பிட்டுங்கன்னே சொல்றான். அந்த மாஸ்டர் என்ன பந்துன்னு தெரியல, மொத்த மாஸ்டர்ஸ் சும்மா அரைக்குது இல்ல ரிச்சுவல் பந்தா என்னன்னு தெரியல. அங்க இந்த மாதிரி ஒரு அமரல் கிரேட்ல இருக்க மாஸ்டரை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அங்க முன்னாடி தான் மணாலியாங்க வேற ஒரு பிளேயரும் இருக்கான். அவங்கள இது வரைக்கும் அந்த மாஸ்டர் அங்க எதுவுமே பண்ணல, அதனாலே இவங்க வெயிட் பண்றாங்க. நான் முன்னாடி போயிட்டா இவங்களோட கதையும் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேணாம், ரெஸ்கியூ டீமை நான் வர சொல்லியிருக்கேன், நிறையவே ஆளுங்க பேக்கப்க்கு வராங்க. அந்த மாஸ்டரும் வித்தியாசமா ஒரு மாதிரி உட்காந்து அங்க பயங்கரமா கேஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. அங்க இது ஒண்டி பண்ணலங்க, ஒரு மாதிரி வித்தியாசமான போஷன்ல அது உட்காந்து இருக்கு. அதை பார்க்கும் போதே தெரியுது அது அங்க என்ன பண்ணுன்னு. அங்கேயே அது ரெண்டுக்கும் போகுது. ஆனா அதோட ஷேப் என்ன இந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கு, ஒரு ரவுண்டான ஷேப்பா? நம்மளது ஒன்றும் இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு தான் அண்ணுவும் வாங்கும் யோசிக்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் நோட் ஆகுது. அட இதை நான் இப்பதான் பக்கத்துல பார்த்தேன். லிட்டில் பிளாக்கு உன் வாயில என்ன அவ்வளோ இருக்கு? வாய் முழுக்க அவ அப்புன்னு அப்பி வச்சிருக்கா. அங்க லிட்டில் பிளாக்குக்கா வாயில வாத்தியே வரல. என்ன இது இந்த கன்றாவியா நான் சாப்பிட்டேன்? அட கன்றாவிய தூ தூ இப்படின்னு அவ முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டோட சவுண்ட் எல்லாம் போட்டு நாங்க கத்தின்னு இருக்கா. ஒரு சைடு நம்ம அண்ணுக்கு அங்க பயமாயுது, இவ கத்துல அந்த மாஸ்டர் ஏதோ நம்ம பக்கம் வந்துருமான்னு. அட கன்றாவியே, அந்த மாஸ்டர் போன ஆய நான் சாப்பிட்டேனா? ஆனா இவ சவுண்ட் போட்டதுல அந்த பாஸுக்கு கேட்டுச்சுங்க. அந்த பாஸும் அப்படியே திரும்பி இவங்கள மொச்சிங்கன்னே பாக்குது. அங்க வாங்குக்கு நம்ம அண்ணுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த பாஸும் ஒரு வித்தியாசமான மூவ் அங்க பயன்படுத்துது. அது ஒரு டொமைன் மாதிரி இவங்கள நோக்கி வருது. இந்த ஸ்கில்லோட பேரு டொமைன் ஆஃப் தி க்ளூட்னஸ் விஸ்பரிங் காட். அந்த சவுண்ட் இவங்களை நோக்கி வந்துன்னு இருக்கு. இன்னமும் லிட்டில் பிளாக்கு அங்க ஒரு மாதிரி இருக்கு தொண்டையெல்லாம். கடைசியில சவுண்டு குத்தி என்ன பிரயோஜனம்? இப்ப அந்த மாஸ்டரையும் இவங்களை கொல்ல போகுது. சோ பார்க்கலாம் இவங்களோட நிலைமை என்ன ஆகுதுன்னு. சோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நான் பண்றதே வேற ஒரு லாங்குவேஜ், அதை நான் பார்த்து நாவல்லாம் படிச்சு உங்களுக்கு கரெக்டா கொடுக்குறேன்னா பாத்துக்கோங்க. சோ அதுக்காகவே நீங்க ஒரு லைக்கை போடலாம். சோ லைக்கை போட்டுருங்க. நெக்ஸ்ட் மான்வா விரைவில் வரும். கூடிய சீக்கிரத்துல நம்ம அதையும் பார்க்கலாம். அந்த மான்வாவை நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா மெம்பர்ஸ்ல இருக்க சில பேருக்கு பிடிக்கல, மற்றவங்களுக்கும் அது பிடிக்காம போய் என் சேனல் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணேன். அதே மாதிரி விட்டு போன மான்வாவும் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். லைக் ஒண்டி போடுங்க, அதுவே போதும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.